நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த டிவி மூலமாக ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி சொல்கிறேன். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்கப்பா. நீங்கள் பேசுங்க ஏசப்பா, பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜாசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராய் தெய்வம் நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் நாளை ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். அதனால் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். சந்தோஷமாக இருங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் கிறிஸ்துமஸில் நாம் சந்தோஷமாக இருக்குது மட்டும் இல்லை, ஆண்டவரை இன்னும் அதிகமாக நம்ம மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தருவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். நல்ல கவனிங்க அன்பான பிள்ளைகளை, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த மரியாள் நிச்சயார்த்தம் பண்ணியிருக்கு. யோசேப்புக்கு நிச்சயார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு. தனியாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தேவதூதன் போய் இந்த மரியாளை இப்படியாக வாழ்த்துக்கிறார். பாருங்கள், கிருபை பெற்றவளை வாழ்கன்னு சொல்கிறார். அப்போ என்ன கிருபை பெற்றிருக்கிறா மரியாள்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதமான கிருபை பெற்றிருக்கிறா. என்னன்னா, இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற இயேசு இந்த தெய்வத்தை பெற்றெடுக்கிற கிருபை பெற்றிருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபைன்னு பாருங்கள். வாலிப வயசில் இப்படி ஒரு கிருபை பெற்றெடுக்கணும், எவ்வளோ பெரிய கொடுத்து வச்ச ஒரு மகளாக இருப்பான்னு பாருங்கள். கிருபை பெற்றவள் மட்டும் இல்லை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்கிற. அது மட்டும் இல்லை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஏசப்பா நம்ம கூட இருந்தாலே பெரிய ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் எப்போது நம்ம கூட இருந்து எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அதனால இந்த தேவதூதன் அந்த மரியாளுக்கு அப்படி பெரிய வாழ்த்துதல் கிடைக்கிறது. ஆனால் அவளோ அவளை கண்டு அவள் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டு இருக்கிறார், பயந்து கொண்டு இருக்கிறார். இப்படி வாழ்த்துறாங்க, இது என்னன்னு தெரியலன்னு சொல்லி அந்த நேரம் சொல்கிற. திரும்பவும் தேவதூத சொல்கிறா, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றா. திரும்பவும் கிருபை பெற்றா, பயப்படாதே. என்ன கிருபை பெற்றிருக்கிறா நீ தெளிவாக சொல்கிறா. நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. அந்த கிருபை அப்படி மட்டும் இல்லை, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இப்படி இந்த வார்த்தை அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லைன்னு சொல்கிறார். மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனே அறியனே என்று சொல்கிறார். பாருங்க, இவ்வளோ வேதனையான காரியம். ஒரு வாலிப வயசில் இயேசுவை பெற்றெடுக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள மகள் இப்படி ஒரு சம்பவம் எப்படி கிடைக்கும்ன்ட்டு எவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கான். ஆனாலும் அவள் பயந்துக்கிட்டு கேட்குறான். பாருங்க, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் சொல்ல, மரியாள் தேவதனை பார்த்து சொல்லுகிறா, இது எப்படி ஆகும், நான் புருஷனே அறியனே. நிச்சயம் முடிஞ்சு
யோசேப்பு அவங்க வீட்டில் இருக்காப்புல, மரியாள் அவங்க வீட்டில் இருக்கிறார். ஆனால் இது எப்படி ஆகும்? நான் புருஷனே அறியனேன்னு சொல்கிறார். அப்போ தான் தேவன் சொல்லுங்க, இது பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்று சொல்கிறார். பலமும் இல்லை, பராக்கிரமும் இல்லை, தேவனுடைய ஆவினால எல்லாம் ஆகும். இந்த பரிசுத்த ஆவியின் உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிலையிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறகு பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரனை நீ பெற்றெடுக்க போறா அப்படின்னு சொல். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் நிறைய காரியத்தை, சில காரியங்களை இது எப்படி நடத்த, இது எப்படி முடியும் அப்படி சொல்லி வேதனையோடு இருப்போம். சில பிரச்சனைக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் முடியாத காரியத்தை தேவன் நடத்தி காட்டுகிறவ பாருங்க. அப்போ சொல்கிறா மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்கிறா பாருங்க. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும்போது சிலர் எப்படி நடக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தை வரும்போது அவள் திரும்பவுமா சொல்கிறாய், நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல். பாருங்கள் எவ்வளோ பெரிய அதிசயம் நடக்குது பாருங்க. அந்த வார்த்தையை நான் ஆண்டவருக்கு அடிமை சொல்கிறேன். என்ன நடக்கு பாருங்க. அந்த எலிசபெத்து, சகரியாவின் மனைவி எலிசபெத்துக்கு வயசாயிட்டு குழந்தையும் இல்லை. அங்கே தேவதூதனை போய் சொல்கிறார், சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து ஒரு குழந்தை பெற்றெடுப்பான்னு சொல்லும். அங்கே சகரியா சொல்ல, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், நான் கணவனாக இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறான்னு சொல்லி வேதனைப்படுகிற பாருங்க. அப்படி சொல்லுறா. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். பாருங்க, தகுந்த காலத்திலே என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்க நான் மட்டும் பேசக்கூடாமல் இருப்பார் சொன்ன. அவர் பேசலை. குழந்தை பிறக்கத்தட்டு பேசலை, குழந்தை பிறந்தவர் தான் பேசலை. இவருக்கு பெயரிடும்போது என்ன பெயரிடுன்னு சொல்லும்போது யோவான்னு சொல்லி பேர் எழுதி காட்டும்போது வாய் திறக்கப்பட்டது. பாருங்கள், அந்த எலிசபெத்து குழந்தை உண்டாக இருக்கிறார். வயசானவள், ரெண்டு பேருமே வயசாயிட்டு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. முடியாத காரியத்தை முடிய வைக்கிறவர் இயேசு. அதுங்க இந்த மரியாள் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தேவதூதன் சொல்கிறாய், இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இந்த மரியாள் நம்ம அந்த எலிசபெத்து வீட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அவள் போகிறா. அவள் போய் நேரே மரியாள் வீட்டுக்கு போனோடனே எலிசபெத்தை வாழ்த்துகிறா. சகரியா வீட்டுக்குள்ள பிரவேசித்து எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துக்களை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். பரிசுத்த ஆவி வரும்போது தான், பரிசுத்த ஆவியினால தான் மரியாள் தரித்திருக்கிறார். எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியால் தான் கற்பந்தரித்திரு. பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஜபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மரியாள் வாழ்த்துக்களை கேட்ட உடனே எலிசபெத்து வயிற்றுல இந்த குழந்தை துள்ளிட்டு இந்த வயத்தில் வாசிக்கிறோம். எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளை ஒரு வீட்டில் போய் ஜெபிக்கும் பொழுது அங்கே இருக்கிற மகளுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கிறது. இந்த பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாக சொல்கிறார், திரியலுக்குள்ளே நீ ஆசை வைக்கப்பட்டவர், உன் கற்பதிக்கனியும் ஆசை வைக்கப்பட்டது. பாருங்கள், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதுனால எவ்வளோ பெரிய வார்த்தைகள் வருகிறது பாருங்கள். ஆண்டவர் தெய்வம் பெரியவர். இதை யோசிப்பு அறிந்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு
ஏன்னா மரியாள் குழந்தை உண்டாயிருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. நல்லா கவனிங்க, நிச்சயம்தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடியலை. ஆனால் எப்படி இந்த வாலிப பிள்ளை குழந்தை உண்டாயிற்றுன்னு சொல்லி எத்தனை பேர் அவமானமாக பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் நிந்தையாக பேசியிருப்பாங்க பாருங்கள். இந்த மரியாள் பரிசுத்தம் உள்ளவள், பரிசுத்தாவியை பெற்றவள், அத்தனையும் சகித்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவேளை உங்களை துன்பமாக பேசலாம், இல்லாத காரியத்தை அவமானமாக பேசலாம் உலகம். மரியாள் எப்படி பொறுமையோடு இருக்கிறா, எப்படி அதெல்லாம் சகித்திருக்கிறா. அவள் பரிசுத்தமுள்ள மகள், அதனால அவள் அத்தனையும் சகித்து இருந்திருக்கிறா. இப்படி எல்லாம் சொன்ன உடனே யோசேப்பு அதை கேள்விப்படுறான். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜென்மத்தின் விவரமாகுது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்பு பிள்ளைகளே, இரகசியமாய் அந்த மரியாளை தள்ளிவிடணும், எப்படி இவள் கற்பந்தரித்தாள்னு சொல்லி அந்த யோசேப்பு நீதிமானாக இருந்ததுனால எப்படியாவது மரியாளை தள்ளிவிடலாம் அப்படி சொல்லி வேதனையோடு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறான். அவள் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதர் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. எப்படி தெளிவாக பேசுகிறாங்க பாருங்க. அந்த தேவதூதன் அந்த யோசேப்பிட்ட, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, நீ ரகசியமாக தள்ளிவிடணும்னு யோசிப்பு நினைக்கிறான். சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆண்டவர் எப்படி பேசியிருக்காரு பாருங்க. இந்த காலத்தில் கூட நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா கணவன் எப்படியாவது அந்த மனைவியை தள்ளி விடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பான். தள்ளி விட்டுறணும், டைவர்ஸ் பண்ணிடணும்னு நினச்சிட்டே இருப்பான். ஆனால் இங்கே தேவதூதன் பேசுகிறார் பாருங்கள். மரியாள் பரிசுத்த உள்ளவள், பரிசுத்த ஆவியினால தான் அந்த கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறது. உன் மனைவியை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, உன் மனைவியை சேர்த்து கொள்ள நீ பயப்படாத, மனைவியை சேர்த்து கொள்ளதுக்கு கவலைப்படாத, ஐயப்படாத. ஏன்னா அவள் பரிசுத்தம் உள்ள ஒரு பெண், பரிசுத்த ஆவியின் பெற்றதுனால தான் இப்படி நடந்திருக்கு பாருங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிற தேவன். இயேசு பாவங்களை நீக்கிறவர், பரிசுத்தமாக்கிறவர், ரட்சிக்கிற தேவன். ரட்சிப்புனாலே அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாவத்திலையும் சாபத்திலையும் நிறைய பேர் குடிக்கிறாங்க, களவு செய்கிறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்க, அநியாயம் செய்கிறாங்க, மற்றவங்க பொருளை கொள்ளையாடுறாங்க, எவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க. இந்த கொடுமையான பாவங்களை ரட்சிக்க தான் கல்வார் சிலுவிலே இரத்தத்தை சிந்தினார் இயேசு. இயேசு பிறந்ததும் அதுக்கு தான். பிறக்கும் போதே தேவதூதன் சொல்லியிருக்கிறார், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தங்க பாவம் செய்தால் பலியிடுவாங்க, அந்த இரத்தத்தை சிந்தினா அவங்க பாவம் நிவர்த்தி ஆகுகிறதுன்னு சொல்லுவாங்க.
ஆனால் இயேசு என்னைக்கு நமக்காக ரத்தம் சிந்தினாரோ அந்த இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள்லாம் நீக்கப்படுகிறது. இந்த இயேசு உலகத்தில் வந்து பாருங்க, ஒரே குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புள்ள தெய்வம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம். அனைவருக்கு இயேசுதான் தெய்வம்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, இயேசுதான் தெய்வம். அவர் உங்கள் பாவங்களை நீக்கி மன்னித்து ரட்சிப்பை கொடுக்கிறவர். ஒருவேளை உங்கள் கணவன் பிள்ளைகள் குடிக்காங்கன்னா அந்த குடியை மாற்றி ரட்சிக்கிற தெய்வம். ஒருவேளை கணவன் பிள்ளைகள் விபச்சாரத்தில் இருக்குன்னா அதை மாற்றி பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம். களவு செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அநியாயம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்க, ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், மாறலேன்னு நினைக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இயேசு நிச்சயமாகவே அவங்க பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அவர் ரட்சிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பெற்றெடுக்கிற மரியாள் பரிசுத்தம் உள்ளவள். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், சேர்த்து கொள்ள ஐயப்படாதேன்னு சொன்ன உடனே அந்த யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டார். சேர்த்து அந்த இயேசு பிறந்த பொழுது அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கூட ஒருவேளை யோசிப்பு போல் உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் கணவன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவார். பேசுகிற தெய்வம் இயேசு. இந்த மரியாள் பரிசுத்தம் உள்ள ஒரு மகள், அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க. இயேசுவை பெற்றெடுக்கிற கிருபை பெற்றிருக்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். மரியாளை போல ஒருவேளை நின்ற அவமானம் வந்துச்சுன்னா கவலைப்படாதுங்க. ஆண்டவர் கிருபை பெற்றவளும் உங்களை பார்த்து சொல்கிறார். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இந்த கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஒரு மரியாள் பரிசுத்தம் உள்ளவள், பரிசுத்த ஆவியினாலே ஒரு குழந்தை இயேசுவை பெற்றெடுத்தாள். அப்படி ஒரு கிருபை கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னால் நிந்தை, அவமானம், போராட்டம் எல்லாம் வந்துச்சு. எத்தனை பேர் நிந்தையாக பேசியிருப்பாங்க. எப்படி இவள் வாலிப பிள்ளை எப்படி குழந்தை உண்டாயிருக்கான்லாம் பேசியிருப்பாங்க. உலகம் பொல்லாத உலகம். அத்தனை நிந்த அவமானத்தையும் இயேசுவுக்காக சகித்தாள். சகித்ததுனால தான் இன்றைக்கும் மரியாள் பரிசுத்தம் உள்ள பெண் என்று சொல்லி எல்லாரும் புகழக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் மூலமாக தான் இயேசுங்கிற தெய்வத்தை பெற்றெடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட முன்னால் மரியாளை போல பரிசுத்தமாக இருக்கிறோமா? மரியாளை போல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோமா? மரியாளை போல கிருபை பெற்று இருக்கிறோமா? மரியாதை போல கர்த்தவங்களோடு கூட இருக்கிறாரா என்று சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து இன்றைக்கே மனம் திரும்பி, இயேசப்பா, இந்த மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கிற கிருபை பெற்றிருந்தாலே அதுபோல எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்போம். அந்த கிருபை தரும்படியாக ஜெபிப்பான் ஒரு பாதத்தில். நிச்சயமாக அந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் உங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பே சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆண்டோடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. அதிசயங்களை செய்திருக்கிறக்கா நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆண்டோடைய கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். கிருபை பெற்ற விளைவாழ்க. அந்த வார்த்தையை நிறைய பேர் கிடைக்கட்டும் ஏசப்பா. நிந்தை அவமானத்தெல்லாம் மாற்றி இயேசுவை பெற்றெடுக்கிற கிருபை பெற்றிருக்கா சொல்லி அநேகர் வாழ்த்தத்தக்க கிருபைகளை கொடுங்க ஏசப்பா. அது மட்டும் இல்லை, எலிசபெத் வீட்டில் போய் வாழ்த்தினாலே அப்படி வாழ்த்துகளை அன்ன சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கிருபையை கொடுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கிறக்கா நன்றி. கிருபை நாளைக்கு இறக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்து அற்புதம் அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னீங்க. கூட இருங்கப்பா. ஒவ்வொருவர் கூட பிள்ளைகள் இருந்து நடத்துங்க ஏசப்பா. இந்த பொல்லாத உலகத்தில் பரிசுத்தமாய் வாழணும்னா ஏசப்பா கூட இருக்கணும். அவர் கூட இருந்தால் நம்ம நிச்சயமாக பரிசுத்தமாய் வாழணும். ஆண்டவருடைய கரை நம்ம கூட இருந்து நடத்துறதுக்காக
அதிசயங்களை செய்யறதுக்காக நன்றி, அற்புதங்களை செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். தேவக்கரம் பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேங்க்யூ மயிலான்னு நன்றி சொல்கிறேன். இந்த கிறிஸ்துவ நாலு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வை கிருபை தாங்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசை. இந்த டிவி சேனல் நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. என்னுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, பிள்ளை குட்டிகள் பேரம்பத்திகளை ஆசீர்வதிங்க. கரங்களே தாழ்த்துறோம். பெரிய அதிசயங்கள் நடக்கட்டும். இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வைங்க, கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்னது போல் கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரை. இயேசு கூட இருந்து நடத்துங்க ஏசப்பா. ஆண்டோடைய கருத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிற பெரிய காரியத்தை தெய்வக்கர பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும். அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. கிருபையினால் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. பரிசுத்த ஆண்டோடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறேன். பாதுகாத்து கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.